Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தனது கதையை திருடி இயக்குனர் சங்கர் எந்திரன் திரைப்படத்தை எடுத்ததாக அவர் மீது நக்கீரன் முதன்மை துணை ஆசிரியர் ஆரூர் தமிழ்நாடன் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் இந்த எந்திரன் கதை திருட்டை காரணம் காட்டி இயக்குனர் சங்கரின் சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கி உள்ளது. நக்கீரன் முதன்மை துணை ஆசிரியர் ஆரூர் தமிழ்நாடன் கவிஞர், கதை ஆசிரியர், பாடலாசிரியர், எழுத்தாளர், மேடை பேச்சாளர் என பன்முகங்களை கொண்டவர். ஏராளமான இலக்கிய படைப்புகளை எழுதியிருக்கும் இவர் 1996 நக்கீரன் குழும இதழான இணைய உதயம் இதழில் ரோபோவை மையமாக வைத்து ஜூகிபா என்ற கதையை எழுதினார். இதே கதை 2007 வெளியான அவரது திக் திக் தீபிகா என்ற கதை தொகுப்பிலும் பிரசுரமானது. இந்த நிலையில் 2010 அக்டோபரில் சங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் கலாநிதிமாறன் தயாரிப்பில் பிரம்மாண்ட படமாக எந்திரன் வெளியானது. இந்த படத்தை பார்த்த தமிழ்நாடன் தனது கதையான ஜூகிபாவை திருடி எந்திரன் திரைப்படம் தயாரிக்கப்பட்டதை அறிந்து திடுக்கிட்டார். இதனால் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் இது தொடர்பாக புகார் கொடுத்தார். அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் இயக்குனர் சங்கருக்கும் தயாரிப்பாளர் கலாநிதி மாறனுக்கும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார் ஆரூர் தமிழ்நாடன். இதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இதையடுத்து இயக்குனர் சங்கர் மீதும் தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் மீதும் ஆரூர் தமிழ்நாடன் எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதே நேரத்தில் 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு ஒன்றும் ஆரூர் தமிழ்நாடன் சார்பில் தொடரப்பட்டது. கிரிமினல் வழக்கில் ஆஜராகுமாறு சம்பந்தப்பட்ட இருவருக்கும் எழும்பூர் 13வது நீதிமன்றம் 2011 சம்மன் அனுப்பியது. அந்த சம்மனை அடுத்து இயக்குனர் சங்கரும் கலாநிதி மாறனும் நாங்கள் கதையை திருடவில்லை என கூறியதோடு அந்த கிரிமினல் வழக்கு செல்லாது என உத்தரவிடும்படி கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து முறையிட்டனர். எழும்பூர் நீதிமன்ற வழக்கிற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் இந்த எந்திரன் தொடர்பான சிவில் வழக்கு 10 வருடங்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் 2019 ஜூன் 6 அன்று நீதிபதி திரு புகழேந்தி அவர்களால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் கலாநிதி மாறன் தயாரிப்பாளர்தான், அதனால் அவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தமில்லை என்பதால் அவரை வழக்கில் இருந்து விடுவிக்கிறேன். அதே சமயம் இயக்குனர் சங்கருக்கு கதை திருட்டில் முகாந்திரம் இருப்பதால் அவரை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க முடியாது என உத்தரவிட்டார். மேலும் ஆரூர் தமிழ்நாடனின் ஜூகிபா கதைக்கும் எந்திரன் சினிமாவுக்கும் பல ஒற்றுமைகள் உள்ளன. இதன் மூலம் காப்புரிமை மீறல் அப்பட்டமாக தெரிகிறது என்பதால் சங்கருக்கு எதிரான வழக்கை காப்புரிமை சட்டப்படி தொடர்ந்து நடத்தலாம் என அழுத்தமாக தெரிவித்திருந்தார். கூடுதலாக ஜூகிபா கதைக்கும் எந்திரன் படத்துக்குமான 16 ஒற்றுமைகளை பட்டியலிட்டு காட்டினார் நீதிபதி புகழேந்தி. இப்படி தொடர்ந்து 15 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் எந்திரன் திரைப்பட கதை காப்புரிமை தொடர்பான வழக்கில் தற்போது இயக்குனர் சங்கரின் சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கியுள்ளது. இயக்குனர் சங்கருக்கு சொந்தமான 10 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 அசையா சொத்துக்களை முடக்கியுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது குறித்து வழக்கறிஞர் வைரவேலிடம் பேசினோம். இந்த கதை திருட்டு வழக்கு கடந்த 2011 பதிவு செய்யப்பட்டது. கோடிகளுக்கு மேல் FIR பதிவு செய்யப்பட்ட நபர்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை ஆய்வு செய்து அவர்கள் மீது FIR பதிவு செய்வது வழக்கம். அதன் நீட்சியாக ஆரூர் தமிழ்நாடனுக்கு கடந்த 2021 சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை. இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆதாரங்களையும் அமலாக்கத்துறை அவரிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டது. பின்னர் இது தொடர்பான எந்தவித நடவடிக்கையும் வெளியே தெரியவில்லை. இதன் பின்னணியில் சங்கருக்கு இந்த வழக்கில் அடிப்படை முகாந்திரம் இருப்பதாக கருதி இந்த எந்திரன் படத்திற்காக இயக்குனர் சங்கர் பெற்ற பணத்துக்கு சமமான சொத்துக்களை தற்போது இடி முடக்கியுள்ளது. இதை பிரெடிகேட் அஃபென்ஸ் என கூறுவார்கள். அதாவது ஒரு தவறான செயலால் ஒரு புகார் பதிவாகும் பட்சத்தில்
அந்த தவறான செயலால் ஈட்டிய பணத்தையோ அல்லது அந்த பணத்திற்கு ஈடான சொத்தையோ அமலாக்கத்துறை முடக்கலாம். அதைத்தான் தற்போது அமலாக்கத்துறை செய்துள்ளது. இந்த வழக்கில் இயக்குனர் சங்கர் குற்றவாளி என்பது உறுதியானால் அவருக்கு முடக்கப்பட்ட சொத்துகளுடன் 7 வருட ஜெயில் தண்டனையும் உறுதியாக கொடுக்கப்படும் என்றார் வழக்கறிஞர் வைரவேல். 15 ஆண்டுகளாக இயக்குனர் சங்கரை துரத்தி வரும் இந்த வழக்கில் இப்போது அவரது சொத்துகள் முடக்கப்பட்டிருப்பது அதிரடி திருப்பமாகும். இது கோலிவுட்டிலும் பாலிவுட்டிலும் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.